உங்க ரெண்டு குடும்பமே ஏற்கனவே சொந்தம் தானே? சொந்தம் தாங்க ஐயா. ஆனா ஒரு குடும்ப பிரச்சனையில 25 வருஷமா எந்தவித பேச்சுவார்த்தையும் இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இவரு அந்த குடும்பத்தில இருந்து வந்து என் பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இதனால என் பொண்ணு மட்டும் இல்ல, என் குடும்பமே மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கு. உண்மை தெரிஞ்ச பிறகு என் பொண்ணுக்கு இவனோட வாழவே பிடிக்கல. மனசு வெறுத்து போய் விஷம் குடிக்கிற அளவுக்கு போயிட்டான். இப்படியே போனா நான் என் பொண்ணை இழந்துருவேணும்னு பயந்துதான் டிவோர்ஸ் மனுவை நாங்க கோர்ட்ல தாக்கல் பண்ணிருக்கோம். நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்லணும். உங்க அம்மா உங்களுக்காக பேசியிருக்காங்க. நீங்களும் டிவோர்ஸ் விரும்புறீங்களா? இதுல உங்களுக்கு சம்மதம் தானா? எனக்கு இதுல சம்மதம் தான். அக்கா, ரேவதி சம்மதம் சொல்லிட்டா. இனிமே எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்களும் உங்க ஒய்ஃபுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இதுல சம்மதம் தானே? சம்மதம் தான் சார். அக்கா, இவன் நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாவே இருக்கேன். ஏன் இப்படி பண்றான்னு எதுவுமே புரியல. ஏதோ மாஸ்டர் பிளானோட தான் இதெல்லாம் செய்யறான்னு தோணுது. ஏய், எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். அவனும் டிவோர்ஸ்க்கு ஓகே சொல்றதுனால சீக்கிரமே டிவோர்ஸ் கிடைச்சிடும். அது நமக்கு நல்ல விஷயம் தானே. ஆக ரெண்டு பேரும் பிரியறதுல உறுதியா இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசா இருக்கீங்க. கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகல. உங்களுக்குள்ள நல்ல புரிதல் இல்லைன்னு தோணுது. அதுக்கு வயசும் காரணமா இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போற அளவுக்கு உங்களுக்கு இன்னும் அந்த பக்குவம் வரல. அதனால அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வர வேணான்னு எனக்கு தோணுது. ஒரு 6 மாசம் சேர்ந்து வாழ்ற சூழ்நிலை வந்தா உங்க முடிவுல ஒரு மாற்றம் வரலாம்னு நினைக்கிறேன். 6 மாசம் கழிச்சு நீங்க ரெண்டு பேரும் உங்க முடிவுல உறுதியா இருந்தா டிவோர்ஸ் கொடுத்துடலாம்.